வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். நான் இந்த ஸ்டோரி புக் எடுத்த உடனேவே உங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கதை ஒரு அற்புதமான விஷயம் இல்ல. யாருக்கு தான் கதை பிடிக்காது? கதை கேட்கறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். சின்ன வயசுல தாத்தா பாட்டி கிட்ட நிறைய பேர் கதை கேட்டு வளர்ந்துருப்போம். அவங்கெல்லாம் ஒரு வரம் வாங்கிய தலைமுறை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கதை மூலியமா ஆங்கிலமும் நம்ம ரொம்ப அழகா கத்துக்கலாம். நான் நிறைய நம்மளுடைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மெத்தட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி அப்படின்னு. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கதையில தான் இவங்க வந்தாங்க போனாங்க, இதே மாதிரி சொன்னாங்க, நாளைக்கு தரேன்னு சொன்னாங்க, நாளைக்கு பார்க்கலாம் சொன்னாங்க, நம்ம லாஸ்ட் வீக் அப்படி பண்ணோம் இல்லை, நம்ம அதே மாதிரி எல்லாம் அப்புறமா செய்யலாம் அப்படின்னு எல்லாமே நம்ம ஒரு டாப் டு பாட்டம் ஒரு கதையிலேயே நம்ம எல்லாத்தையுமே சித்தரிச்சிட முடியும். அதுக்காக தான் நீங்க கதை மூலியமா நீங்க இங்கிலீஷ் நீங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஃப்ளூயன்சி உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துடும் அப்படிங்கிறது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனும் கூட. இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி பார்க்கலாம். அந்த ஸ்டோரி மூலமா எப்படி நம்ம இங்கிலீஷ் கத்துக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டோரியோடைய நேம் என்ன அப்படின்னா வேல்யூ யுவர் செல்ஃப். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்றேன், அதுக்கப்புறமா சென்டென்ஸா அதை இங்கிலீஷ்ல சொல்றேன். ஓகேவா? ஒரு ஸ்பீக்கர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. நிறைய ஆடியன்ஸ், நிறைய பப்ளிக் அந்த இடத்துல கேதர் ஆகி இருக்காங்க. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்து எல்லார்கிட்டயுமே காமிக்கிறாரு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதா? A speaker addressed a presentation by showing 500 rupees note to the public. அவர் அது மட்டும் இல்லாம அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா யாருக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. மேலும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்? மோர் ஓவர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லலாமா? மோர் ஓவர் he asked who wants this, யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாருமே கையை உயர்த்துறாங்க. யாருதான் பணம் வேண்டாம்னு சொல்வாள்ல? everyone raised their hands. everyone raised their hands. எல்லாருமே கையை உயர்த்துறாங்க. அகைன் அடுத்து அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த பணத்தை அப்படியே கசக்குறாரு. கசக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? கிரம்பிள் இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா அந்த பணத்தை கசக்கிட்டு திருப்பியும் அந்த கேள்வி கேட்கிறாரு, யாருக்கு இந்த பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. Then he crumpled the note and asked again, who wants this? To no surprise, everyone raised their hands. ஆச்சரியமே இல்லாம எல்லாருமே திருப்பியுமே கைகளை உயர்த்துறாங்க. அந்த நோட்டை கசக்கிட்டு திருப்பியும் கேட்கிறாரு, யாருக்கு வேணும்னு. ஆச்சரியமே இல்லாம எல்லாரும் கைகளை உயர்த்துறாங்க. அப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த நோட்டை தரையில போட்டு அது மேல ஏறி நிக்கிறாரு. திருப்பியும் கேட்கிறாரு, இந்த பணம் யாருக்கு வேணும் அப்படின்னு. மறுபடியும் எல்லாருமே எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு கைகளை உயர்த்துறாங்க. Then he put the 500 rupees note into the ground and stepped on it. Again he asked the same question, who wants this? Still everyone raised their hands. ஃபைனலா இறுதியா பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர் ஒரு நல்ல ஒரு லெசனை டீச் பண்ணணும் அந்த ஆடியன்ஸுக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஃபைனலி the speaker taught a fantastic lesson to the audience gathered there. என்ன ஒரு அற்புதமான பாடம் அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்த பணத்துக்கு என்ன நடந்தாலும் இந்த பணத்தை நான் போட்டு கசக்குனேன், அதை கீழே போட்டு கால் மேல ஏறி நின்னேன், ஆனா அதை பத்தி நீங்க யாருமே கவலைப்படலை. நீங்க எல்லாருமே என்ன பண்ணீங்க, இந்த பணம் வேணும் அப்படின்னு தான் சொன்னீங்க. இந்த பணத்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனா இந்த பணம் வேணும் அப்படின்னு தான் சொன்னீங்க. இதெல்லாம் நடந்தது இல்லையா? இது ஒரு அழகா பப்ளிக் கிட்ட சொல்லுவாரு. He told the public, no matter what I did to the money, still you all wanted this. அதுதானே உண்மைதானே? அப்படித்தானே அது நடந்தது. அதே மாதிரிதான் உங்களை நீங்களே வேல்யூ பண்ணிக்கணும். ஒரு பெயின்ஃபுல்லான கண்டிஷன்ஸ் நடந்தாலும், ரொம்ப ஒரு மோசமான மனநிலை நடந்தாலும், ஒரு மோசமான சூழல் நடந்தாலும், ஃபெயிலியர்ஸ் நடந்தாலும் நம்மள நாமளே வேல்யூ பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. லைக்வைஸ் வேல்யூ யுவர் செல்ஃப் டிஸ்பைட் த பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் ஆர் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த ஃபெயிலியர்ஸ், இந்த டிசப்பாயின்மெண்ட், இந்த ஒரு பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒரு டெம்பரரி செட்பேக்ஸ் தான். இது எல்லாமே தற்காலிகமா இருக்கு. யாருக்குமே வாழ்க்கை ஃபுல்லா 365 நாளும் யாரும் கஷ்டப்பட்டுட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? 365 நாளும் யாரும் பிரச்சனைகளோட இருக்க மாட்டோம். 365 டேஸும் யாரும் ஃபெயிலியரோட இருக்க மாட்டோம். ஸோ இது எல்லாமே டெம்பரரி செட்பேக்ஸ் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிகாஸ் தீஸ் ஃபெயிலியர்ஸ், பெயின்ஃபுல் கண்டிஷன்ஸ் அண்ட் டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஆர் டெம்பரரி செட்பேக்ஸ்.
எப்படி அந்த பணத்துக்கு என்ன நடந்தாலும் அந்த பணத்தோடைய மதிப்பு வந்து இழக்கிறது இல்லையோ, அதே மாதிரியே நமக்கு என்ன நடந்தாலும் நம்மள முதல்ல நம்ம வேல்யூ பண்ண கத்துக்கணும். நம்ம மதிப்ப வந்து நம்ம இழந்துறக்கூடாது. இதெல்லாம் டெம்பரவரி செட்பேக்ஸ் தான். நம்ம லைஃப்ல வர ப்ராப்ளம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி செட்பேக்ஸ் தான். அதுக்காக நாம வந்து நம்மள வந்து ரொம்ப லோவா வந்து எஸ்டீம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்டின்னா, இப்ப நீங்க வந்து லோவா ஃபீல் பண்றீங்க. அதனால நீங்க வந்து ரொம்ப அப்டியே ஐடியலா எதுவுமே செய்யாம இருக்கீங்க அப்டின்னா, அது யார அஃபெக்ட் பண்ண போது? உங்களையா? உங்க சுத்தி இருக்கிறவங்களையா? ஏன்னா அது உங்கள தான் அஃபெக்ட் பண்ண போது. ஏன்னா, மறுபடியும் உங்களுடைய ஜர்னிய நீங்க தான் ஆரம்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்றீங்க. இல்லையா? அது உண்ம தான. இஃப் யூ ஃபீல் லோ அண்ட் ஸ்டே ஐடில், இட் அஃபெக்ட்ஸ் யூ ஒன்லி, நாட் அதர்ஸ். பிகாஸ் யூ ஆர் த ஒன் டு ஸ்டார்ட் யுவர் ஜர்னி ஃப்ரம் த பிகினிங். ஸோ, அதனால இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள நீங்க பிலீவ் பண்ணுங்க. உங்கள நீங்க வந்து வேல்யூ பண்ணுங்க. அதுதான். ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். பிலீவ் இன் யுவர்செல்ஃப் அண்ட் வேல்யூ யுவர்செல்ஃப். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஸ்டோரி இல்ல. ஏன்னா, ஒரு பணம் அதுக்கு என்ன நடந்தாலும் அதோடைய மதிப்ப வந்து இழக்கிறது கிடையாது. நாம தான் நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய சில தற்காலிக பிரச்சனைகளுக்காக நம்மள நம்மளே ரொம்ப தாழ்த்திக்கிட்டு நம்ம மதிப்ப வந்து முதல்ல நாமளே இழந்துடுறோம். அதே மாரி இருக்காதீங்க. ஏன்னா, நாம ஏதாவது ஒரு சில விஷயங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு நாம எதுவுமே செய்யாம அமைதியா இருந்தோம் அப்படின்னா, அந்த லாஸ் வந்து நமக்கு தானே ஒழிய மத்தவங்களுக்கு கிடையாது. அகைன் நம்ம ஜர்னிய நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிற மாரி இருக்கு. இதுதான் இந்த கதை சொல்லக்கூடிய ஒரு பாடம். எனக்கு இந்த கதை வந்து ரொம்ப புடிச்சிருந்தது. சரி கண்டிப்பா இத வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ இந்த கதைய நம்ம முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு தடவ ஃபுல்லாவே அப்படியே இங்கிலீஷ்ல பார்த்துடலாமா? வேல்யூ யுவர்செல்ஃப். A speaker addressed a presentation by showing 500 rupees to the public. Moreover, he asked, "Who wants this?" Everyone raised their hands. Then he crumpled the note and asked again, "Who wants this?" To no surprise, everyone raised their hands. Then he put the 500 rupees into the ground and stepped on it. Again he asked the same question, "Who wants this?" Still everyone raised their hands. Finally, the speaker taught a fantastic lesson to the audience and gathered there. He told the public, "No matter what I did to the money, you all still wanted this. Likewise, value yourself despite the painful conditions or failures. Because these failures, worst situations, and disappointments are temporary setbacks. If you feel low and stay idle, it affects you only, not others. Because you are the one to start the journey from the beginning. So please keep this in mind. Believe in yourself and value yourself." தட்ஸ் இட். அவ்வளோதான். கண்டிப்பா இந்த கதை வந்து நெறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாரி கதைகள் எல்லாத்தையுமே நீங்க நெறைய பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் அகைன் சொல்றேன். ஸ்டோரி டெல்லிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மெத்தட் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் ஃப்ளூவன்ட்லி. ஓகே. இது வந்து பெர்சனலா எனக்கே நான் வந்து நெறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எனக்கு ஃப்ளூயன்சிக்கு நெறையவே எனக்கு ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. உங்ககிட்ட இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். கதை நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாரி தான் இல்ல. கதை வந்து யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். கதை வந்து சொல்றதும் பிடிக்கும். கதை கேட்கறதும் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பேருக்கு கதை சொல்றதும் பிடிக்கும். அப்படிப்பட்ட நபர்கள்ல நானும் ஒருத்தி. எனக்கு கதை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாவே எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசை. ரொம்ப நாளா கூட இல்ல. ரொம்ப வருடங்களா ஆசை அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து கதைக்காக வந்து ஒரு சேனல் வந்து ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இதுக்கு மேல அத நம்ம போஸ்ட்போன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, கம்மிங் ஜான்வரி 1 2025லேருந்து நம்மளுடைய அடுத்த பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கக்கன் கதை நேரம் அப்படின்னு நம்ம ஒரு சேனல் வந்து ஒண்ணு இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அதுல ஃபுல்லாவே வந்து தமிழ் கதைகள் தான். கதைகள் வந்து நம்ம சொல்லுவோம். சிறுகதைகளா இருக்கட்டும், நாவல்களா இருக்கட்டும், கட்டுரைகள், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுய முன்னேற்ற கதைகள், வரலாற்று நாவல்கள், கதைகள் எல்லாமே நாம வந்து கக்கன் கதை நேரம் அப்படின்னு ஜனவரி 1 2025 அப்போ ஆரம்பிக்க போறோம். இந்த கக்கன் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு குடுத்த அந்த ஆதரவ நீங்க கக்கன் கதை நேரம்க்கும் குடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். யாருக்கெல்லாம் கதை கேட்கறது பிடிக்குமோ, தாராளமா நம்ம சேனல் வந்து பாருங்க. கீப் சப்போர்ட். இந்த கதை நேரம் கக்கன் கதை நேரம் அப்படிங்கிறதுக்கான சேனலோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். விருப்பப்படுறவங்க நீங்க இப்பயே அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். ஜனவரி 1லேருந்து நம்ம அதற்கான கதைகள் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். கதைகள் மூலமாவும் நான் இனிமேல் உங்களை சந்திக்கிறேன்.